டாக்டர் 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 என்னாச்சு சார்? சார் தமிழால பேசவே முடியல. நீங்க ஒரு நிமிஷம் வந்து பாருங்களேன் ப்ளீஸ். பேச முடியலையா? ஆமா. வாங்க. டாக்டர் வாய் தரமா? நல்லா தர. பேசுறதுக்கு ட்ரை பண்ணி பாருமா. அம்மான்னு சொல்லுங்க. அப்பான்னு சொல்லுங்க. தொண்டையில் ஏதாவது வலி இருக்காமா? இங்க பாருமா, உனக்கு ஒண்ணு இல்லம்மா. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுமா. இங்க பாருமா, உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு எதுவும் ஆக நாங்க விட மாட்டோம். உனக்கு சின்ன டெஸ்ட் எடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் முடிஞ்சதும் நீ பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருவ. நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம். தமிழ், நீ ரொம்ப ஸ்ட்ராங் தானே? என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் நீ தைரியமா இருக்கணும்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. ஓகேவா? உனக்கு எதுவும் ஆக நாங்க விட மாட்டோம். நீ நல்லபடியா எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு வந்துரு. இவ்ளோ சின்ன வயசுல இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ அதை ஏத்துக்கிறதுக்கு முதல்ல பெத்தவங்க நீங்க தயாரா இருக்கணும். குழந்தைக்கு உங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பல. நடந்த விஷயத்தால அந்த குழந்தைக்கு ரொம்ப மன அழுத்தம் ஆயிருக்கு. அது குழந்தையோட மூளைக்கு போற நரம்ப பாதிச்சிருக்கு. அதனால குழந்தை டெம்பரவரியா தன்னோட பேசுற சக்தி இழந்திருக்கா. என் பொண்ணுக்கு பேச்சு போயிடுச்சா? இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப நாம பிராக்டிக்கலா யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். டாக்டர் 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 அவ ரொம்ப சின்ன பொண்ணு டாக்டர். திடீர்னு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க டாக்டர். இது எங்களாலே தாங்கிக்க முடியல. அந்த குழந்தை எப்படி தாங்கிப்பா? இங்க பாருங்க சார், இந்த விஷயம் டெம்பரரி ஆனதுதான். நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன். நீங்க பயப்பட்டு பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நடந்த அதிர்ச்சியில மூளைக்கு போற நரம்பு மண்டலத்தை அது அட்டாக் பண்ணி அது மூளையவே பாதிச்சிருக்கு. அதனாலதான் குழந்தை பேசவே முடியாம சிரமப்படுறா. ஏய் தமிழ், இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டர் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும் தான் அதுவும் முன்னாடியே பாட்டி கிட்ட சொன்ன. உனக்கு என்ன நடந்திருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுற தைரியம் உனக்கு இருக்கணும். அவங்க நீ தப்பு பண்ணன்னு சொன்னப்போ எவ்வளவு போல்டா எதிர்த்து நின்னு அவங்க கூட சண்டை போட்டியோ, அதே மாதிரி இப்போ உனக்கு வந்திருக்கிற பிரச்சனையும் நீ போராடி ஜெயிக்கணும். இங்க பாரு, நாங்க எல்லாருமே இருக்கோம்ல உனக்கு. உன்னால முடியும். நீ மறுபடியும் பழையபடி பேசுறத நாங்க கேட்போம். முதல்ல நீ தைரியமா இருக்கணும். நாங்கெல்லாம் இருக்கோன்னு
தைரியமா இருக்குன்னு சொல்றியாம்மா? என்ன நந்தினி, என்ன அவ போய் சேர்ந்துட்டாளா? என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சந்தோஷமான விஷயம். நீ அவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்த இப்ப சொல்ல முடியாது. அந்த தமிழுக்கு சுத்தமா பேச்சு போயிடுச்சு. டாக்டர் அவளுக்கு இப்ப நடந்த ஷாக்கால மூளைக்கு போற நரம்பு ஏதோ ஒண்ணு கட்டாகி பேசுற திறன் சுத்தமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்க ஒரே கலவரமா இருக்கு. எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா உங்க பொண்ணுக்கு பேச்சு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வாயாடிக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். என்ன என்னென்ன பேச்சு பேசினா, அதான் பேசவே முடியாம போயிடுச்சு. அதெல்லாம் சரிதான், ஆனா பாரதிக்கு இதெல்லாம் பத்தாது மித்ரா. ஆமா நந்தினி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா தான் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த பாரதி மொத்தமா தான் போக்கஸ இப்போதைக்கு தமிழ் மேலதான் வச்சிருப்பா. அந்த சமயத்துல பாரதி கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிருவா. அதுக்குள்ள நாம அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இல்ல பாட்டி கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தே ஆகணும். அப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. பண்றேன். சரி சரி, நீ இதுக்கு மேல அங்க இருக்க வேண்டாம், கிளம்பி வீட்டுக்கு வா. சரி, ஓகே மித்ரா. இந்த நல்ல விஷயத்த அவ கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோமே. வாங்க பாட்டி. பாட்டி, எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்திருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க தமிழை கூட்டிட்டு முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். சரி பாரதி, வா தவக்கல. வாப்பா. தமிழ், பார்த்து வா தமிழ், பார்த்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன பாரதி, உன் ஆசை பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கியே, என்ன ஏதுன்னு விசாரிச்சப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. அதான் உனக்கு கால் பண்ண. ஹலோ, என்னப்பா பேச மாட்டியா? என்ன விஷயம்னு நானே சொல்றேன். ஓ, ஆசை அருமை பொண்ணுக்கு பேச்சே வராம போயிடுச்சாமே. இப்போ ஏதோ வெறும் பே 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 பேன்னு சொல்றாளாமே.